தேனியில் வெளிநாட்டிலிருந்து குறைந்த விலைக்கு பழைய ஸ்கேன் மிஷின் வாங்கித் தருவதாக கூறி மருத்துவரிடம் 25 லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்த நபர் போலீசில் கைதாகியிருக்கிறார். திட்டமிட்டு கைவரிசை காட்டிய ஹெல்த் சென்டர் உரிமையாளரின் மோசடி வேலை அம்பலமானது எப்படி? தேனி NTR நகரில் வசித்து வருபவர் 52 வயதான மருத்துவர் வேல்முருகன். இவர் கடந்த 20 வருடங்களாக கேரள மாநிலம் கட்டப்பனையில் உள்ள நர்சிங் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்துவிட்டு 2020ஆம் ஆண்டு முதல் சொந்த ஊரான தேனியில் மெடிக்கல் மால் ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளார். இரத்த பரிசோதனை முதல் MRI ஸ்கேன் வரையிலான அனைத்து வகை பரிசோதனைகளுக்கான ஆய்வகம் அமைக்க திட்டமிட்டு அதற்காக தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே கட்டுமான பணிகள் செய்து வந்தார். இதனிடையே ஆய்வகத்திற்கு தேவையான CT ஸ்கேன் வாங்குவது தொடர்பாக பெங்களூரில் உள்ள தனது நண்பரான மருத்துவர் வெங்கட் என்பவரிடம் ஆலோசனை கேட்டுள்ளார். அதற்கு மருத்துவர் வெங்கட் ஆரம்பத்தில் பழைய CT ஸ்கேன் மெஷின் வாங்கி பயன்படுத்தி கொண்டு அனுபவமான பின் புதிதாக வாங்கிக் கொள்ளலாம் என ஆலோசனை கூறியுள்ளார். மேலும் பெங்களூரில் உள்ள அவரது மருத்துவமனையில் CT ஸ்கேன் டெக்னீஷியனாக பணிபுரியும் ராசிபுரத்தைச் சேர்ந்த வேணுகோபால் என்பவரை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். வேணுகோபாலை தொடர்பு கொண்ட மருத்துவர் வேல்முருகன் தனது ஆய்வகத்திற்கு தேவையான CT ஸ்கேன் குறித்து கேட்டுள்ளார். அதற்கு ராசிபுரம் பகுதியில் ஹெல்த் சென்டர் நடத்தி வருவதாகவும் வெளிநாட்டில் குறைந்த விலைக்கு ஸ்கேன் மெஷின்கள் வாங்கித் தருவதோடு அதற்காக வங்கியில் கடன் உதவியும் செய்து தருவதாகவும் வேணுகோபால் கூறியுள்ளார். 75 லட்சம் ரூபாய்க்கு டீல் பேசி முதற்கட்டமாக 33,48,100 ரூபாய் பணத்தை பல்வேறு தேதிகளில் வங்கிகளில் இருந்து செலுத்தியுள்ளார். ஆனால் பேசியபடி ஸ்கேன் மெஷின் வாங்கித் தராமல் வேணுகோபால் காலம் தாழ்த்தி வந்ததால் தனது பணத்தை திருப்பித் தருமாறு வேல்முருகன் கேட்டுள்ளார். 8 லட்சம் ரூபாயை மட்டும் கொடுத்து வாயை அடைத்து மீதம் 25,48,100 ரூபாயை திருப்பித் தராமல் ஏமாற்றியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட மருத்துவர் வேல்முருகன் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய தேனி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வேணுகோபால் மீது வழக்கு பதிவு செய்தனர். பெங்களூருவில் பதுங்கியிருந்த வேணுகோபாலை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பழைய ஸ்கேன் மெஷின் வாங்கித் தருவதாக கூறி மருத்துவரிடம் 25 லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது.